இன்றைக்கி பச்சை பயிர் தான் கடைய போகிறேன். அது எப்படி கடையிறது, அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்று நைட்டுக்கே நான் ஊற வச்சுட்டேன் பச்சை பயிரை. இன்றைக்கி காலையில் பார்த்தோம் அப்படின்னா நல்லா குண்டு குண்டாக நல்லா ஊறி இருக்குது. இப்போது இது எப்படி வேக வைக்கிறது, அதில் என்னென்ன போடணும்னு பார்த்துடலாம். வேக வைக்கிற பாத்திரத்தில் வந்து இதை நல்லா வாஷ் பண்ணி அதோட போட்டுருங்க. இது கூடவே 5-6 பல் பூண்டு, தாராளமாக பூண்டு போட்டுக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய், இது கூட கொஞ்சமாக சீரகம், மஞ்சத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள். வேறு எதுவும் போட தேவையில்லை. இதை மட்டும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இது கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே வேக வச்சிடலாம். சில பேர் குக்கர்லேயும் வேக வைப்பாங்க, பாத்திரத்துலேயும் வேக வைக்கலாம். எப்படி உங்களுக்கு சௌகரியமோ அந்த மாதிரி வேக வச்சுருங்க. இன்றைக்கி நான் வந்துட்டு பாத்திரத்துலேயே மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். ஓரளவு வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவு வெந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், இந்த தண்ணியை வடிச்சிட்டு நல்லா கடைஞ்சிடணும். மத்து வச்சு கடைஞ்சிடணும். நம்ம சில சமயம் குக்கர்லலாம் வச்சோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அது நல்லாவே குழஞ்சிரும். சும்மா கரண்டியில் ஒரு 2 கலக்கு கலக்குனாவே அது நல்லா கரைஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா மத்து வச்சு நம்ம கடைஞ்சோம் அப்படின்னா நல்லா வெண்ணெய் மாதிரி திரண்டு வந்துடும். அதுதான் டேஸ்ட்டே. நல்லா போட்டு மைய கடைஞ்சிக்கோங்க. மீதி தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் இந்த இடத்துல ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டு இதை ரெடி பண்ணி ஒரு பக்கம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். தாளிக்கிற வானல் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூட கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், ஏன்னா ஏற்கனவே போட்டிருக்கோம், இருந்தாலும் இந்த எண்ணெயில் போட்டால் அது நல்லாயிருக்கும். வடகம் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வரமிளகாய். இந்த மிளகாய் வந்து இந்த எண்ணெயில் நல்லா வறுக்கிறப்போ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மணமும் நல்லாயிருக்கும். நல்லா வறுத்துட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா 2 கிளறிக்கோங்க. கூடவே பெருங்காயத்தூள், சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி நல்லா பொடியாக நறுக்குன வெங்காயம் போட்டுக்கோங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது சின்ன வெங்காயம். உரிக்க டைம் இருந்தது அப்படின்னா உரித்து வச்சுட்டு நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கணும். நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை பயிறு, இந்த சமயத்தில் அதை எடுத்து ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதான் முடிஞ்சது. நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டான பச்சை பயிர் வந்து கடைஞ்சது ரெடி ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். சுடு சாதத்துக்கு நல்லா சுட சுட நெய் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகாத்தூள் போட்டு ஒரு டைப்பில் செய்யலாம், இந்த மாதிரியும் கடையலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.